வணக்கம் தலைமையிலே. கோல்டன் டோம் தங்கக்கோட்டை இன்னைக்கு உலகம் பூரா பரபரப்பாக பேசக்கூடிய மனித குலத்திற்கு தேவையற்ற மனித குலத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய புதிய போர் முறை அமெரிக்கா ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க. எப்பொழுதுமே இந்த மாதிரி பேரழிவு ஆயுதங்கள் போட்டியை உருவாக்கி விடுறதே அமெரிக்கா தான், அவனுடைய ஆயுத விற்பனைக்காக. நீங்கள் உதாரணம் அணுகுண்டு எடுத்துக்கலாம். அணுகுண்டை முதல் போட்டது அமெரிக்கா தான். இன்னைக்கு ரஷ்யா உலக நாடுகள் அனைத்திலும் இருக்கக்கூடிய அமெரிக்காவையும் சேர்த்து இருக்கக்கூடிய அணுகுண்டு அவங்க தனியாக செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனால் இந்த போட்டியை உருவாக்கிய நாடு எதுனா அமெரிக்கா தான். இதுவும் அப்படிதான். இதோட முதன்மை நோக்கமா இவனுக்கு என்ன சொல்றாங்க கோமாளித்தனமா அப்படின்னா, உலகத்தை தாண்டி உலகத்துக்கு வெளியிருந்து எதிரிகள் எங்களை தாக்கினால் நாங்கள் அதை பார்ப்போம், எதிர்த்து நிற்போம் எங்களுடைய மக்களுக்காகங்கிறாங்க. இந்த உலகம் தோன்றியது எத்தனை லட்சம் வருடங்கள், எத்தனை கோடி வருடங்கள் யாருக்குமே தெரியாது. இதுவரைக்கு எந்தவித இப்படி ஒரு தாக்குதல் வெளியிருந்து வந்ததில்லை. ஆனால் இவன் புதுசாக இப்போ ஒரு கதையை சொல்கிறான். அவுட்டர் த வேர்ல்டு, உலகத்திற்கு வெளியிருந்து எந்தவித தாக்குதல் வந்தாலும் நாங்கள் தடுத்துடுவோம். ஒன்று. இதில் மிக முக்கிய பிரச்சனை வான்வெளியில் நிரந்தரமாக பேரழிவு ஆயுதங்களை நாங்கள் வைப்போம் அப்படிங்கிறாங்க. முதல் முறையாக வான்வெளிங்கிறது உலகத்திற்கு பொதுவானது. இது வரைக்கும் யாருமே அங்கே ஆயுதங்களை வச்சதில்லை. முதல் முறையாக நாங்கள் வான்வெளியில் நிரந்தரமாக பேரழிவு ஆயுதங்களை வச்சு நிப்பாட்டுவோம் அப்படிங்கிறாங்க. இதுதான் மிக முக்கியமானது. வான்வெளி அப்படின்னா நம்ம நிற்கிற இடத்துல 100 கிலோமீட்டர் மேலே போனோம்னா அதுக்கப்புறம் வான்வெளி. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லவே முடியாது, அதுக்கெல்லாம் எல்லையே கிடையாது. 100 கிலோமீட்டர் தாண்டிட்டோம்னா வான்வெளி. இந்த போர் முறையை செய்ய முடியுமா, வான்வெளியில் தாக்குதல் நடத்த முடியுமானா 100% செய்ய முடியும். நம்ம இந்தியா நினைச்சாலும் செய்ய முடியும். நிச்சயமா அவங்க செஞ்சால் நம்மளும் செய்வோம். வேற வழி நமக்கும் கிடையாது. நிச்சயமா செய்வோம். இது செய்ய முடியும். இன்னைக்கே பார்த்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையம் அப்படிம்பாங்க. மிக பிரம்மாண்டமானது. அது பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் செயல்படுது. அந்த இடத்த அவ்வளோ பெருசாக கட்டி அதில் எத்தனை ஏவுகணை வேணாலும் எத்தனை அணுகுண்டு வேணாலும் வச்சுக்கலாம். இது வரைக்கும் யாருமே செய்யலை. இவன் செய்யறதுனால இதெல்லாம் சாத்தியம்தான். அதனால சொல்கிறேன், 400 கிலோமீட்டருக்கு மேலே தான் சர்வதேச விண்வெளி நிலையம் செயல்பட்டு இருக்கு. இதுதான் என்னுடைய முதன்மை நோக்கம். உலகத்தை தாண்டி ஒரு தாக்குதல் வந்தாலும் பார்ப்போம். இன்னொன்று இவனுக்கு குறிப்பாக சொல்கிறது 4 நாடுகளை சொல்கிறாங்க. ரஷ்யா, சீனா, வடகொரியா, ஈரான். இந்த 4 எதிரி நாடுகளிலிருந்தும் ஏவுகணைகள் எங்களை நோக்கி, எங்கள் மக்களை நோக்கியோ இல்லை அவங்களுக்கு பில் பே பண்ணுற இதுக்கு பணம் கட்டக்கூடிய நாடுகளை நோக்கி வந்தோ நாங்கள் தடுத்துருவோம், அழிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு அவங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணை ரஷ்யாவில் இருக்குது. த அவன்கார்ட் அப்படிம்பாங்க. ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படிம்பாங்க. ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. அணுகுண்டுகளை கொண்டு செல்லலாம், வேறு வகையான ஆயுதங்களை கொண்டு செல்லலாம். இன்னைக்கு நிலைமைக்கு உலகத்தில் இதுக்கு ஈடு இணையான ஏவுகணை எதுவுமே கிடையாது. செய்ய முடியுமாங்க கூட சந்தேகம் தான். அவ்வளோ வேகம். 1 மணி நேரத்திற்கு 37,020 கிலோமீட்டர் உச்சக்கட்ட வேகத்தில் செல்லக்கூடியது. யாராலும் தடுக்க முடியாது இந்த அவன்கார்ட். இது ஒரு நொடிக்குன்னு எடுத்துக்கங்களேன். ஒரு நொடிக்கு 10.25 கிலோமீட்டர் தாண்டும். இப்படி சொடுக்கு போகிறக்குள்ள 10 கிலோமீட்டர் தாண்டுனா இதோட வேகத்தை கற்பனை பண்ணுங்க. இப்போ அமெரிக்கா சொல்கிறது என்னென்னா, வரும் தலைமுறையில் இதைவிட வேகமான ஏவுகணைகளை செய்வாங்க. அப்போ அவங்க எங்களை அழிக்க நினைக்கும் போது எங்கள் சந்ததியை காப்பாற்றுவதற்கு இந்த கோல்டன் டோம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வம்படியாக செஞ்சுட்டு இருக்காங்க. இத்தனை உலக நாடுகள் சர்வதேச அமைப்பில் இருந்து இதை தடுக்க முடியலங்கிறது ஒரு வெட்கக்கேடான விஷயம்தான். ஓகே, இந்த கோல்டன் டோமுக்கு 3 பிரிவாக ஆயுதங்கள் தேவைப்படும். 3 பிரிவு அவங்க செய்யறாங்க. முதலாவது 1000 கண்காணிக்கும் செயற்கைக்கோளை பூமி சுற்றி பறக்க விடுறேன் அப்படிங்கிறாங்க. 1000 சேட்டலைட். இது அப்சர்வ் பண்ணக்கூடியது, அதை கண்காணிக்கக்கூடிய செயற்கைக்கோள். இந்த பூமி சுற்றி நாங்கள் பறக்க விட்டுருவோம், பறந்துட்டு இருக்குங்கிறாங்க. இது ஒன்று. இரண்டாவது 200 சேட்டிலைட்டில் ஆயுதங்களோட தயாராக 200 சேட்டலைட்டில் குண்டுகள் எட்டு வரக்கூடிய ஏவுகணைகள், வேறு வகை வெடிப்பொருளை எடுத்து வரக்கூடிய ஏவுகணைகள். இன்னும் 2 ஆயுதங்கள் இதுக்கு சாத்தியமானது. ஒன்று, அதிக சக்தியுடைய லேசர்
வைத்திருப்போம், இல்லை அதிக சக்தியுடைய மைக்ரோவேவ் வச்சிருப்போம். இதை போல ஆயுதங்களை வைத்து 200 சேட்டலைட் பூமியை சுற்றி பார்க்கப்படுவோம். உங்கள் தலை மேலே இருக்கும். சேட்டலைட் சிறியதாக இருக்கும். அதை விட பிரம்மாண்டமாக இந்த விண்வெளி நிலையம் போல கட்டுமானங்களை கட்டி அதில் நிரந்தரமாக ஆயுதங்களை வச்சிருப்போங்கிறாங்க. இது 2வது பிரிவு. 3வது பிரிவு இந்த இரண்டையும் ஒன்றிணைத்து தாக்குதல் கட்டளையிடக்கூடிய தாக்குதல் தலைமையகம், கமாண்ட் சென்டர் அப்படிம்பாங்க. அது அமெரிக்காவில் இருக்கும். இது செயற்கை நுண்ணறிவோடு செயல்படக்கூடியது. அதுபோக இதுக்கு யார் யாரெல்லாம் பில் பே பண்ணுறாங்களோ, பணம் கொடுக்குறாங்களோ, எங்களையும் பாதுகாத்துக்குன்னு சொல்லும்போது அந்தந்த நாடுகளெல்லாம் இந்த தலைமையகம் செயல்படும் அப்படிங்கிறாங்க. இந்த தலைமையகம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு கண்காணிக்கும் செயற்கைக்கோள் பார்த்து சொல்லுது. இந்த மாதிரி ஒரு ஏவுகணை கிளம்பி வருது அப்படின்னா ஒரு நொடி தான் டைம் கேட்குறாங்க. ஒரு நொடிக்குள்ள அந்த தகவல் இந்த கண்காணிக்கும் கட்டளை தலைமையகம் அது பகுப்பாய்வு பண்ணி தாக்குதல் நடத்த உத்தரவும் போட்டுருவாங்க அப்படிங்கிறாங்க. மின்னல் வேகம் இதெல்லாம். இது சாத்தியம். இன்னைக்கு இணைய வழி சேவை மிக வேகத்தில் தருது ஸ்டார் லிங்க். இது ஸ்பேஸ் எக்ஸ் எலன் மாஸ்க்கு சொந்தமானது. பிரம்மாண்ட சேட்டலைட்டை அவன் தான் மேலே விட்டுட்டு இருக்கான். அவன் தான் இந்த கோல்டன் டூம் செய்யறதுல அவன் தான் முதன்மையாக செய்ய போகிறான். அந்த கம்பெனி தான் செய்ய போகுது. அப்போ இந்த மாதிரி வேகங்கள்லாம், பேய்த்தனமான வேகங்கள்லாம் சாத்தியம்தான். இதுக்கு சேட்டலைட்டில் மட்டும் ஆயுதங்கள் நிப்பாட்டுறதில்ல. அவங்க சேட்டலைட் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் மட்டும் ஆயுதங்கள் வைக்கிறதில்ல. இதுக்கு உறுதுணையாக கப்பல்களிலிருந்து, கடல்களிலிருந்தும் ஏவுகணைகள் வரலாம், தரைகளிலிருந்தும் ஏவுகணைகள் வரலாம். இதுதான் இதோட மொத்த செட்டப். இது எப்படி சண்டை போடுவாங்க அப்படின்னா, இப்போ ஈரான்லேயோ ரஷ்யாவிலேருந்தோ ஒரு செயற்கைக்கோளை ஏவுறாங்கன்னா மேலே ஏவிட்டாலே இந்த அப்சர்வேஷன், இந்த கண்காணிக்கும் செயற்கைக்கோள் பார்த்து தகவலை அனுப்பும் தலைமையகத்துக்கு. அந்த ஏவுகணையில் செயற்கைக்கோள், விண்வெளி ஆராய்ச்சி நிலைய செயற்கைக்கோள் இருக்கா, இல்லை வெடிபொருள் வார்ஹெட் இருக்கான்னு சொல்லி பகுப்பாய்வு பண்ணி அந்த தகவலை தலைமையகத்துக்கு அனுப்பும். அதோட பாதையை தொடர்ச்சியாக கண்காணிக்கும். எவ்வளோ மின்னல் வேகத்தில் வந்தாலும் சரி, இப்படி நொடிக்கு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்தாலும் சரி, அது கண்காணிக்கும். அந்த பாதை அமெரிக்கா நோக்கியோ இல்லை அவர்களுக்கு பணத்தை கொடுக்கும் நாடுகளை நோக்கியோ வந்தால் அந்த தகவலையும் அனுப்பும். அப்போ அதில் ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த கட்டளை தலைமையிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்படும். இந்த மிசைலை வச்சுட்டு இருக்கிற இடத்துக்கு ஒன்று அது தரையிலிருந்து செல்லலாம், இல்லை கப்பலிலிருந்து செல்லலாம், இல்லை வான்வெளியிலிருந்தே சேட்டலைட்லேருந்தே ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்தே ஏவுகணைகள் வரலாம். தவிர்க்க சொல்லி உத்தரவு வரும். அப்போ அதை இந்த இடத்தை நெருங்குவதற்கு முன்னாலேயே மிட்டரில் பாதி வழியிலேயே அதை அழிச்சிடுவாங்க. இதுதான் இவங்க போர் புரிகின்ற முறை. இது சாத்தியமான ஒன்று கூட. பழைய ஏவுகணை தடுப்பு முறையுமே கிட்டத்தட்ட இவ்வளோதான். ஆனால் இதில் புதுசாக என்ன இருக்குது அப்படின்னா, வானிலிருந்தே ஏவுகணை வரும். நிரந்தரமாக வானில் ஏவுகணை இருக்கும். அங்கிருந்து வர்றது புதுமையானது. பூமியை தாண்டி, உலகத்தை தாண்டி கண்காணிப்பதும் புதுமையானது, தேவையற்றது கூட. ஆனால் இது இவங்க பாதி செஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அமெரிக்கா இதுக்கு தலைவர் நியமிச்சிருக்கிறாங்க. அமெரிக்க இராணுவத்தை சேர்ந்த மைக்கேல் கட்ரலின் அப்படிம்பாங்க. அவர் தான் அதுக்கு தலைவர். இது ஏன் இவங்க செஞ்சுட்டாங்க, கொஞ்சமாக செஞ்சுருப்பாங்கன்னு தோணுதுன்னா, இதுக்கு அவர் நேரம் கொடுத்தது, காலக்கெடு வெறும் 3 வருஷத்தை கொடுக்குறாரு ட்ரம்ப். 3 வருஷத்துல முடிச்சு காட்டணும் அப்படிங்கிறாரு. சாத்தியம் இல்லை. உண்மையாக சொல்லணும்னா இதுக்கெல்லாம் 10 வருஷத்துக்கு மேலே தேவைப்படும். அப்போ 3 வருஷத்துக்குள்ள நிர்பந்தம் பண்ணுறாங்கன்னா இதை அவர்கள் கொஞ்சம் செய்து வைத்துள்ளார்கள் என்று அர்த்தம். இதை விட முக்கியமானது லாக்ஹீட் மார்டின்பாங்க, இந்த F-16 செய்கிறவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2026 அதாவது அடுத்த வருஷத்தில் இந்த கோல்டன் டோம் சண்டை முறைக்கு தேவையான ஆயுதங்களை நாங்கள் விநியோகம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அப்படிங்கிறாங்க. 1 வருஷத்தில் எப்படி பண்ண முடியும்? அப்போ இவங்க ஏற்கனவே இந்த திட்டங்கள்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒன்று, இது அமெரிக்கா செய்யறன்னு கையிலிட்டாங்கன்னா அதுக்கு முன்னால் ரஷ்யா பண்ணி காமிச்சிருவாங்க. விண்வெளி ஆராய்ச்சிகளில் பேரழிவு ஆயுதங்களில் நம்பர் 1 ரஷ்யா தான். அதுக்கு இணையாக அமெரிக்கெல்லாம் பக்கத்திலே வர முடியாது. ரஷ்யா இது தேவையில்லைன்னு விட்டுருக்காங்க. இப்போ நமக்கு கேட்டால் இது தேவையில்லைன்னு தோணும். அதெல்லாம் செய்யணும்னா ரஷ்யா செய்வாங்க. ரஷ்யா செஞ்சுட்டாங்கன்னா அந்த டெக்னாலஜி சீனாக்கும் வரும். சீனா நிச்சயமாக செய்வாங்க. சீனா செய்யும்போது இந்தியாவும் செய்வாங்க.
இந்த 4 நாடுகள் தான் இதுக்கு தகுதியுள்ள நாடுகள். இதை போன்ற ஆயுதங்களை செய்ய தகுதியுள்ள நாடுகள். இந்த ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, இந்தியா, இந்த 4 நாடுகளால் முடியும் இந்த பட்ஜெட்டை செய்யறதுக்கு. செஞ்சுதான் ஆகணும். சீனா செய்யும்போது நம்மளால செய்யாமல் இருக்க முடியாது. அமெரிக்கா செய்யும்போது ரஷ்யாவால் செய்யாமல் இருக்க முடியாது. தேவையற்ற போட்டி. ஆனால் இதோட பட்ஜெட் தான் தலை சுத்த வைக்குது. இதுக்கு தொடக்க காலமாக $25 பில்லியன் கொடுத்துட்டாங்க. ரஷ்யா அமெரிக்காவில் கொடுத்து இது கிக் ஸ்டார்ட்மாக இதை ஆரம்பிச்சுட்டாங்க. உதைத்து ஆரம்பிச்சுட்ருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா $175 பில்லியன் நான் முடிப்பேன் அப்படிங்கிறாரு. சாத்தியமே இல்லை. இது 850 பில்லியன் சொல்லி சொன்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா $1 ட்ரில்லியன் பட்ஜெட்டை இதை தொடும், இது செஞ்சு முடிக்கும் போதுங்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு கவலையே இல்லை. இப்போவே கனடா இதுக்கு நாங்கள் பார்ட்னர் சேரோன்னு சொல்லி வந்துட்டாங்க. கனடா இந்த அடிப்பொடிகள், இந்த அமெரிக்காவோட அடிப்பொடிகள். இப்போ நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, அந்த அமெரிக்கா படம் காட்டும் போது இப்படிலாம் பண்ணுவோன்னு படம் காட்டும் போது சவுதி அரேபியா, கத்தார், இங்கிலாந்து, இந்த நாடுகள்லாம் இவங்களுக்கு போய் சேருவாங்க. அப்போ இதுக்கு செலவாகிற தொகையை அமெரிக்கா வேற ஆட்களே வாங்கி செஞ்சுக்குவாங்க. நமக்கெல்லாம் கஷ்டம். $1 கோடி 1 கோடி தடவை எடுத்து வைக்கணும். $1 ட்ரில்லியன். இது அந்த ஆப்பிரிக்கா, மொத்த ஆப்பிரிக்க நாட்டையுமே ஏழ்மையிலிருந்து விடுபட்டு கொண்டு வரலாம். இப்போ நம்ம இந்தியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 கோடி குடும்பங்கள் இருக்கலாம். குடும்பங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 கோடி குடும்பங்கள் தான் இருப்போம். 1 கோடி குடும்பத்தை கோடீஸ்வரங்களாக மாற்றலாம். கோடீஸ்வரங்களா லட்சாதிபதினு நினச்சோம்னா மொத்த குடும்பத்தையும் லட்சாதிபதியை மாற்றி காட்டலாம். இதுக்கு செலவு பண்ணுற தொகை இருந்தால். அப்போ இந்த தேவையில்லாத வேலையை இந்த அமெரிக்கா எப்பொழுதுமே இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு நம்மையும் நிர்பந்தப்படுத்தி செய்ய வைக்கிறது. இது பிற நாடுகள் அடிமைத்தனத்துக்கு ஆசைப்பட்டு நாங்கள் அமெரிக்காவுக்கு பணம் கொடுக்குறோம், எங்களுக்கு இது சேவையை கொடுங்கன்னு சொல்லலாம். நம்மளால அப்படி சொல்லவே முடியாது. ரஷ்யா சொல்ல மாட்டாங்க, சீனா சொல்ல மாட்டாங்க. அப்போது நம்முடைய சுய கை காசை செலவு பண்ண வேண்டி வரும். இதை போன்ற எப்பொழுதுமே மனித குலத்திற்கு எதிரியாகவே செயல்படுறது யாருன்னு பார்த்தா இந்த அமெரிக்கா தான் செயல்படுவான். இதை செய்வதற்கு இன்றைக்கி அமெரிக்க நிறுவனங்கள் கடும் போட்டி. இது மிகப்பெரிய பட்ஜெட்டுங்கனால இதில் முதன்மை பங்கெடுக்க போகிறது ஸ்பேஸ் எக்ஸ், எலன் மஸ்கோட நிறுவனம் தான் இதில் முதன்மை பங்கெடுக்கிறாங்க. அதுக்கடுத்து பலன்டின்னு ஒரு நிறுவனம் இருக்குது, அது அமெரிக்காவில் இதில் வராங்க. அதுக்கடுத்து ஆண்டூரில் அப்படிம்பாங்க, இவங்களாம் ட்ரோன் செய்கிற மிகப்பெரிய அமைப்பு, இவங்க வராங்க. லாக்ஹீட் மார்ட்டின் வராங்க, இவங்களாம் சேர்றாங்க. இவங்கெல்லாம் ஒரு மனித குல மேம்பாட்டுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு ஆசைகளே இருக்காது. இவங்களும் ஒரு வித்தியாசமான பிறவிகள், ஒரு நம்ம சுயமாக பெருத்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ஓனர் எலன் மஸ்கெல்லாம் சாத்தான்னு சொல்லுவாங்க. பொதுவாக உலகத்தில் ஒரு கருத்து இருக்கும், கடைசி காலத்தில் ஒரு சாத்தான் வருவான், இந்த பூமிக்கே அச்சுறுத்தலாக மாறுவான், அப்போ அவனை தடுப்பதற்கு கடவுள் வருவார். இது ஒரு ஐதீகமாக சொல்லுவாங்க. இந்த எலன் மஸ்க் இவனோட தோற்றம் பார்த்தீங்கன்னா, இவன் செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா அத்தனையுமே மனித குலத்துக்கு தேவையற்றதான் இவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். பிரம்மாண்டம்னு தேவையில்லாத வேலை செய்வான். இப்போ இந்த வேலைக்கு தலைமை பங்கெடுத்திருப்பதும் இந்த எலன் மஸ்க் தான். இதில் என்ன தேவை இருக்குன்னா, உங்கள் தலைக்கு மேலே நிரந்தரமாக அணுகுண்டுகள், மைக்ரோவேவ் ஆயுதங்கள், லேசர் ஆயுதங்கள், பிற வெடிகுண்டு ஆயுதங்கள் எப்பொழுதுமே வெடிக்கக்கூடிய, பூமிக்கு வரக்கூடிய நிலையிலே தலைக்கு மேல் நின்றுக்குன்னு தான் மிகப்பெரிய பிரச்சனை. இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. அமெரிக்காவில் ஏற்கனவே இந்த விண்வெளிக்கு போய் வானத்திலிருந்து வரக்கூடிய இலக்குகளை அளிக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவில் சொன்னீங்கன்னா ஆகாஷ் தீர் அப்படிம்போம். மொத்த அமைப்பையும் சேர்த்து ஆகாஷ் தீர்ம்போம். எதிரி நாட்டிலிருந்து ஏதாவது அச்சுறுத்தல் வான்வெளியாக வரும்போது தடுக்கக்கூடியது ஆகாஷ் தீர். இவனுக்கிட்ட நிறையா இருக்குது. பேட்ரியாட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈராக்லேருந்து ஸ்கட்டேவுனை இஸ்ரேலை நோக்கி வரும்போது இஸ்ரேல் அது தாக்குதல் தயாரானாங்க. ஆனால் அந்த ஈராக்கை அடிக்கும்போது அமெரிக்கா தரைப்படையே அனுப்பலை, அரபு நாடுகள் தான் தரைப்படை அனுப்புனாங்க. இவனுக்கு அந்த வக்கெல்லாம் என்றைக்குமே இருந்ததில்லை. அமெரிக்காக்காரன் ஒரு நாள் கூட துணிச்சலாக சண்டை போட்டு நான் பார்த்ததில்லை. இப்படி கூட்டணி வச்சு தான் சண்டை போடுவான். ஒருவேளை இஸ்ரேலை தடுத்தா இந்த அரபு நாடுகள்லாம் வெளியே போயிடுவாங்க, கூட்டணி விட்டு வெளியே போயிடுவாங்க, தரைப்படைக்கு பிரச்சனையான்னு சொல்லி நீ ஒன்றுமே பண்ணாத நான் பார்த்துக்கன்னு சொல்லி அந்த பேட்ரியாட் அமைப்பு அங்கே கொண்டு ஸ்கட்டேவனையை தடுத்து நிறுத்தினாங்க. 100க்கு 100% தடுத்தாங்க. பேட்ரியாட் சிறந்த அமைப்பு அவன் இருக்கு. அதுக்கப்புறம் தாட்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கான், அது மிகச்சிறந்த அமைப்பு. அதில் வெடிபொருள் இருக்காது. தாட்லேருந்து போகிற ஏவனில் வெடிபொருள் இருக்காது.
கைனட்டிக் எனர்ஜி மூலமாக தகர்க்கக்கூடியது, மிகச்சிறந்த அமைப்பு. அதை வச்சுருக்கான், அதை உபயோகப்படுத்தலாம். அதுக்கடுத்து நாசம் அப்படிம்பாங்க, அது வந்து அமெரிக்காவுடையது, நேஷ்னல் அட்வான்ஸ்டு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம். இதை வச்சுருக்கா. இப்போ இதையெல்லாம் பயன்படுத்தலாம். இதெல்லாம் பயன்படுத்தும் போது ஓகேன்னு சொல்லலாம். நிரந்தரமாக அது இருக்காது. தற்காலிகமாக தேவைப்பட்டால் ஏவுகணைகள் போய் எதிரியை தாக்கக்கூடியது, எதிரி ஏவுகணையை. இது வைப்பதற்கு அவனுக்கு உரிமை இருக்குது, நம்மகிட்ட கூட ஆகாசத்தில் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் விட்டுக்கிட்டு இப்படி புதுசாக ஒன்று செஞ்சு நம்ம எல்லாத்தையும் அதுக்கு போட்டி போட வைப்பது, இல்லை எல்லாமே அமெரிக்காவை எதிர்பார்த்து நிற்க வைப்பதெல்லாம் தேவையற்ற போர்முறை. இன்னும் சொல்லப்போனால் அயன்டோம் மாதிரி செய்யலாம். இன்றைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 வான் பாதுகாப்பு சாதனம்னா அயன்டோம் அப்படிம்பாங்க, இஸ்ரேலுடையது. ஏன் அயன்டோம் நம்பர் 1 சொல்கிறாங்கன்னா, நெடுங்காலமாக எதிரிகளை எதிர்த்து நின்றுட்டே இருக்குது. ஒரு சேர 1000 ஏவுகணை வந்தாலும் சரி, ஈரான்லேருந்து ஒரு சேர 1000 ராக்கெட் ஹமாஸ் அனுப்பினாலும் சரி, அத்தனையுமே தடுத்து விடுவது இந்த அயன்டோம். இந்த அயன்டோம் செயற்கைக்கோள் மூலமாக செயல்படுறது தான். செயற்கைக்கோள் கண்காணிச்சுட்டே இருக்கும். இந்த எதிரி நாடுகள்லேருந்து வர ஏவுகணையை கண்காணிக்கும். ஒரு சிறிய வகை ஏவுகணை அப்படின்னா அதுக்கு டேவிட் ஸ்லிங்குன்னு சொல்லி ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு இருக்குது. அங்கிருந்து ஏவுகணை போகும். இது அதை விட பெரிய நடுத்தர அளவு ஏவுகணை வந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது அயன்டோம்லேருந்து ஏவுகணை போகும். இது எல்லாமே கைடட் மிசைல்ஸ் அப்படி எல்லாம் வழி நடத்தி, இந்த செயற்கைக்கோள் மூலமாக வழி நடத்தி செல்லக்கூடிய ஏவுகணை, துல்லியமாக தாக்கும். ஓகே, மூன்றாவது அதை விட பிரம்மாண்டமான ஏவுகணை வருது அப்படின்னா பராக்லேருந்து ஏவுகணை போகும். பராக் இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து செஞ்சது, அதுலேருந்து போகும். அதை விட மிகப்பெரியது, கண்டங்களை கண்டம் தாண்டக்கூடிய மிக பிரம்மாண்டம் வருதுன்னா ஏரோ அப்படின்னு வச்சுருக்காங்க. ஏரோ 1, ஏரோ 2, ஏரோ 3 இதை போன்ற அமைப்புகள் வந்து ஏவுகணை போகும். இதுதான் மொத்த அயன்டோம் பேட்டரி. இது ஒரு 100க்கு 99% வெற்றி வாய்ப்பை தன்னோட வச்சிருக்கு, நிரூபித்து காட்டணும். அதெல்லாம் உலகத்தில் நம்பர்னு சொல்கிறோம். இதில் இன்னொரு சிறப்பு அமைப்பு இருக்குது. இந்த ஏவுகணை எதிரி நாட்டிலிருந்து எத்தனை ஏவுகணை 1000 வந்தாலும் சரி, அது மக்கள் தொகை இருக்கிற இடத்துல விழுகிற ஏவுகணை பார்த்து தான் எதிர் ஏவுகணை போகும். செலவு பண்ணி மக்கள் தொகை இல்லை வேற எங்கேயாவது அது விழுகுது, இல்லை அவங்க பரப்புலேயே விழுகுது, கடல்லாம் விழுகுதுன்னா அதை பார்த்து இவங்க ஏவுகணை அனுப்ப மாட்டாங்க. அது அந்த அளவுக்கு பகுப்பாய்வு செய்யக்கூடிய அமைப்பு வச்சுருக்காங்க. தேவைப்பட்டால் மட்டுமே இவங்களோட ஏவுகணை போய் தாக்கும், செலவு பண்ணுவாங்க. இல்லைன்னா அது எங்கேயோ விழுகுதுன்னா அது கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸான அமைப்பு. இதை போல கூட அவங்க செய்யலாம், அயன்டோம் போல. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரேலை விட 500 மடங்கு பெரிய நிலப்பரப்பு அமெரிக்கா. ரெண்டாவது எங்களுக்கு மிகப்பெரிய எதிரி, உலகத்தை தாண்டிலாம் நான் பார்க்க போகிறேன். அப்போ எங்களுக்கு இதெல்லாம் பத்தாது, இப்படி இந்த கோல்டன் டோம் போல வைக்கணும்னு சொல்லி செய்கிறாங்க. இன்றைக்கு உலக நாடுகள் ஒன்றிணைந்து, மக்கள் ஒன்றிணைந்து, இந்த ஐக்கிய நாட்டு சபையெல்லாம் இதை தடுத்தே தீரணும். இதை தடுக்க தவறினீங்க அப்படின்னா அவன் செய்யும் போது ரஷ்யா செய்வாங்க, சீனா செய்வாங்க, இந்தியா செய்வாங்க, தடுக்க முடியாது. உலக மக்கள் தலை மேலே ஏகப்பட்ட சேட்டலைட் சுத்தம், ஏகப்பட்ட அணுகுண்டுகள் வைத்திருக்கக்கூடிய ஏவுகணைகள் நிற்கும், லேசர் மைக்ரோவேவ் ஆயுதங்கள் தலைக்கு மேல் நின்றுக்கிட்டே இருக்கும். எப்போ வேணாலும் ஃபயர் ஆகலாம். நன்றிகள்.